மதுரை மாவட்டம் விளாங்குடி அருகே சாலையை கடக்க முயன்ற ஆட்டோ ஓட்டுநர் மீது கார் மோதிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாத்திமா கல்லூரி அருகே சாரதி என்ற ஆட்டோ ஓட்டுநர் சாலையை கடக்க முயன்ற போது அந்த வழியாக வந்த கார் அவர் மீது மோதியது. இந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே சாரதி உயிரிழந்தார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் விபத்தை ஏற்படுத்திய நபரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசாலை வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பெண் தொழிலாளர்கள் காயமடைந்தனர். விஸ்வநத்தம் காமராஜர் நகரில் பட்டாசாலையில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 அறைகள் தரைமட்டமாகின. இந்த விபத்தில் குருநாதன் என்பவர் உடல் சிதறி உயிரிழந்த நிலையில் பானுப்பிரியா, பூமாரி ஆகிய 2 பெண் தொழிலாளர்கள் படுகாயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதிகளில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டால் தேசிய நெடுஞ்சாலையோரம் உணவகங்கள் மூடப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் இந்தியாவில் வணிக சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள பிரபலமான உணவகங்கள் மற்றும் சாலையோர உணவகங்கள் தொடர்ந்து மூடப்பட்டு வருவதால் அவ்வழியாக செல்லக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோட்டில் மாட்டு வண்டியில் கிராமிய பாடல்களை பாடி அதிகாரிகள் தேர்தல் விழிப்புணர்வு செய்தனர். தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து கிராமிய பாடல்களை பாடியபடி ஊர்வலம் சென்றனர். சென்னையை அடுத்த ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட நங்கநல்லூரில் தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கிரேன் மூலம் அணிவிக்கப்பட்ட ராட்சத ஆப்பிள் மாலையை தொண்டர்கள் முந்தியடித்துக் கொண்டு பறித்துச் சென்றனர். ஒட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் கோபாலகிருஷ்ணன் சுவாமி கோயிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் மேற்கொண்டார். சிறப்பு அர்ச்சனைகள் செய்து ஓ பன்னீர்செல்வம் மனமுருகி வழிபட்டார். தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்திய கயவர்களை கைது செய்யாதது ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் நடிகர் விஜயின் கட்சியை இழிவுபடுத்துவதாக நினைத்துக் கொண்டு அந்த கட்சியில் உள்ள பெண்களை தரம் தாழ்ந்து விமர்சித்த அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசிய பொன்ராஜ் உள்ளிட்ட கயவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தான் போட்டியிடும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள புதுப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். ஒரு கூட்டணி செய்ய முடியல. திமுக போடுறது, இவங்க போடுறாங்க, இவங்க போடுறது, திமுக போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. அப்ப யாரு முதல்ல, யாரு என்ன, யாரு ஆட்சி அமைக்குது? எவ்வளவு பெரிய குழப்பம், எவ்வளவு பெரிய போட்டி, எவ்வளவு பெரிய ஆசை. உதகையில் பணி முடிந்து வீடு திரும்பிய பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உதகை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் மரவியல் பூங்கா சாலை பகுதியில் 45 வயது மதிக்கத்தக்க பெண்ணை வன்கொடுமைக்குள்ளாக்கிய 25 வயதான சதீஷ்குமார் சிறையில் அடைக்கப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சதீஷ்குமாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி எம் செந்தில்குமார் உத்தரவிட்டார். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் வாகன பேரணி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து காந்தி மியூசியம், மாநகராட்சி அலுவலகம் வழியாக தமுக்கம் மைதானம் வரை சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். குன்னூர் மலைப்பாதையில் தவக்கால பரிகார பவனி தத்ரூபமாக நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள பர்லியாரிலிருந்து குன்னூர் செபஸ்தியார் ஆலயம் வரை சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் வரை பவனி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து சென்றதை நினைவு கூறும் வகையில் தவக்கால பரிகார பவனி நடைபெற்றது.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலைகள் நிறைந்த பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சின்னத்தம்பிபுரத்திலிருந்து மேட்டுப்பட்டி செல்லும் சாலையில் ஏராளமான பட்டாசு தொழிற்சாலைகள் உள்ளன. இந்நிலையில் இந்த பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் வெயில் காரணமாக திடீரென தீப்பற்றியுள்ளது. இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தருமபுரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலத்தின் கீழ் தரைப்பாலம் அமைக்க கோரி பொதுமக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குண்டலப்பட்டியில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கடந்த ஓராண்டாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் அதற்கான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் வனத்துறையினர் பாதுகாத்து வளர்த்த 670 கடல் ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. பிப்ரவரி மாதத்தில் சேகரிக்கப்பட்ட 779 முட்டைகள் சிறப்பு பொறிப்பகத்தில் பாதுகாக்கப்பட்ட நிலையில் 45 முதல் 55 நாட்களில் 670 குஞ்சுகள் வெளிவந்தன. இதனையடுத்து அந்த ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் கடலில் விட்டனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரக்கூடிய 11ஆம் கட்ட அகழாய்வில் ஒரே இடத்தில் குவியலாக சாய கிண்ணங்கள் கண்டெடுக்கப்பட்டன. கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு கடந்த 18ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கஜேந்திரன் என்பவருடைய நிலத்தில் 2 அடி ஆழத்தில் ஒரே இடத்தில் குவியலாக 5ற்கும் மேற்பட்ட சுடுமண் கிண்ணங்கள் கண்டறியப்பட்டன. இது தவிர கிண்ணங்களின் அருகே சிறிய அளவிலான சுடுமண் பானைகளின் ஒரு பகுதியும் வெளிப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ராமசுவாமி திருக்கோவிலில் ராம நவமி விழாவை முன்னிட்டு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தென்னக அயோத்தி என்று போற்றப்படக்கூடிய இந்த திருக்கோவிலில் உற்சவர் ஸ்ரீ ராமர், சீதை, லட்சுமணர், அனுமன் சமேதராய் தேரில் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமா ராமா என்று முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கடற்கரை பகுதியில் கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்த இளைஞர்களை தட்டி கேட்ட 4 பேர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சரமாரியாக வெட்டியதில் 4 பேருக்கு தலை, கை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்ட நிலையில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மற்றவர்களையும் கைது செய்ய கோரி காவல்துறையினருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை 5,26,797 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 1,45,991 ஹெக்டேரில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. 540 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் 95% நெல் கொள்முதல் நிறைவு பெற்றிருப்பதாகவும் விவசாயிகளுக்கு பணம் தாமதமின்றி வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். கன்னியாகுமரி முட்டபதி ஐயா வைகுண்டசாமி பதியில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஐயா வைகுண்டசாமியின் பஞ்சபதிகளில் முட்டபதி ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 11 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பங்குனி தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவின் 8ஆம் நாள் ஐயா வைகுண்டசாமி முட்டபதி கடலில் கலி வேட்டையாடும் நிகழ்ச்சியும் 11ஆம் நாள் தேரோட்டமும் நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. கடம்பூர் வனப்பிரிவுக்குட்பட்ட விளாங்கோம்பை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கால்நடைகளை தொடர்ந்து வேட்டையாடி வந்த சிறுத்தையை பிடிக்க தானியங்கி கூண்டுகள் வைக்கப்பட்டன. இந்நிலையில் வனப்பகுதிக்குள் வைத்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. பிடிபட்ட சிறுத்தையின் பின்பகுதியில் காயம் இருப்பதால் அதற்கு சிகிச்சை அளித்த பிறகு வனப்பகுதிக்குள் கொண்டு